வெல்கம் டு ஏகே கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்த்தங்காய் ஊறுகாய் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாயில் தண்ணி வச்சுருங்க அடுப்பில். தண்ணி ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க நார்த்தங்காயை அதில் போட்டுடலாம். நான் 3 நார்த்தங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இது உடனே நம்ம செய்கிறதுக்காக நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இதை வெந்துடுச்சு, இந்த சைடு திருப்பி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு இதை கட் பண்ணி வெயிலில் ஒரு 2-3 நாள் வைக்கணும், கல் உப்பு போட்டுட்டு. இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த தோலோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 சைடும் திருப்பி விட்டுறலாம். இந்த சைடும் வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இது நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஜூஸ் எல்லாம் நீங்கள் வந்து கீழே ஊற்றிடாதீங்க. இப்போ அதே கடாயில் நல்ல எண்ணெய் சேர்த்துக்கங்க. 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு நம்ம அந்த ஜூஸோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நார்த்தங்காயும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு நிறையா சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. ஏன்னா ஊறுகாய்க்கு வந்து உப்பு தான் வந்து கெட்டு போகாமல் பார்த்துக்கும். அதே சமயம் நார்த்தங்காய் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் உப்பை நிறைய அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்றைக்கி நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு பிக்கிள் பவுடர் வச்சு தான் பண்ண போகிறேன். இல்லைன்னா நீங்கள் கடுகு, வெந்தயம் அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பவுட்ரு பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். நான் ஆல்ரெடி அந்த மாதிரி ஊறுகாய் பண்ணியும் வீடியோ போட்டிருக்கேன். வேணால் நம்ம சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் பிக்கிள் தான் நம்ம பண்ணுறோம், குயிக்காக பண்ணுறதுக்காக. இப்போ இந்த மாதிரி பிக்கிள் பவுடர் கிடைக்கும். அது வாங்கிட்டு நீங்கள் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா கலந்து விட்டுட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு 1லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். இது தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஆனால் நான் இன்றைக்கி வினிகர் சேர்த்து தான் பண்ணுறேன். அப்போனா உங்களுக்கு நார்த்தங்காய் டக்குன்னு ஊறிடும், கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். அதுக்காக நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக சூப்பராக நம்ம வந்து வீட்டிலையே ஈஸியாக நார்த்தங்காய் ஊறுகாய் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்மளுடைய ஜாரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 6 மந்த் வரைக்கும் கூட நமக்கு கெட்டு போகாது. அவ்வளோதான். இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.